நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? 80 தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது மௌனமாக இருந்த திமுகவுக்கா, எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா? சிந்தித்து ஓட்டு போடுங்க. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வெற்றி பெறுவார் என்று IDPS என்ற குழு நடத்திய கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கோவை மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன், திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார், பாஜக வேட்பாளர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணி ஆகியோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற போகிறார் என்ற கருத்து கணிப்பை IDPS என்ற குழு நடத்தியது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த IDPS நிறுவனத்தின் தலைவர் திருநாவுக்கரசு, பாஜக வேட்பாளர் அண்ணாமலை 38.9% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், கருத்து கணிப்பின் போது திராவிட கட்சிகள் வேண்டாம் என்றும் அண்ணாமலைக்கு வாய்ப்பளிக்க போவதாக இளைஞர்கள் தெரிவித்ததாக அவர் கூறினார். இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை மாற்றத்தை விரும்புகிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதுதான் இந்த கோயம்புத்தூர் தொகுதியினுடைய கலாய்வு முடிவு வெளியிடப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 38.9% வாக்குகளையும், கணபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 33.4%, 18.5% அதிமுகவும், 6.8 களமணி அவர்களும், அதர்ஸ் வந்து 2.4. இன்றைக்கு சவாலிட்டு சொல்கிறேன், வர தேர்தலில் தமிழகத்தில் இல்லாத அளவிற்கு 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதாவுடைய அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறும் என்பதை நான் உறுதி பண்ண. இல்லைன்னா என் நிறுவனத்தை